அதாவது தைவான் நாட்டு இறையியலாளர் கொசோகா கோயாமா என்பவர் 3 கரங்களை பற்றி சொல்லுகிறார். 3 கரங்களை பற்றி சொல்லுகிறார். ஒன்று புத்தருடைய கை. புத்தருடைய கை. புத்தருடைய கையை பற்றி இப்படி சொல்லுகிறார். புத்தருடைய கை அகலமாக விரிக்கப்பட்ட கை. எங்களுடைய ஆசிரியர் இதை விளக்கும் போது அழகாக விளக்குவார். புத்தருடைய கை அகலமாக விரிக்கப்பட்ட கை, ஆனால் இரக்கத்தில் உணர்ச்சியற்ற கை என்று சொல்லுவார்கள். இரக்கத்தில் உணர்ச்சியற்ற கை என்று சொல்லுவார்கள். லெனினுடைய கை, மார்க்சிய சிந்தனையாளர் லெனினுடைய கை இறுக்கமாக மூடப்பட்ட கை. இறுக்கமாக மூடப்பட்ட கை ஏனென்றால் வைராக்கியம் நிறைந்த கை. அதாவது போராடுகின்ற, குத்துச்சண்டை வீரரை போல போராடுகின்ற கை. அந்த போராட்டத்திலே பகைமை உண்டு, வைராக்கியம் உண்டு. 3வது கை சிலுவையில் தொங்கிய இயேசுநாதருடைய கை. சிலுவையில் தொங்கிய இயேசுநாதருடைய கை புத்தரை போல அகலமாய் விரிக்கப்பட்ட கை அல்ல. லெனினை போல இறுக்கமாக மூடப்பட்ட கை அல்ல. சிலுவையிலே தொங்கிய இயேசுநாதருடைய கை எல்லாரையும் அரவணைக்கிற கை, எல்லாரையும் ஒன்று கூட்டுகின்ற கை, எல்லாரையும் தம்மண்டை சேர்க்கிற கை. இந்த சிலுவையிலே இயேசுநாதர் தொங்கிக் கொண்டிருக்கிற கோர காட்சியை கொண்டு வாருங்கள். அதுல இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டவராய் இப்படித்தான் தொங்கிக் கொண்டிருந்தார். இந்த சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவர் அரவணைப்பதற்கு காத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த தொழுகையிலே நாம் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீங்கள் சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் உங்களை நடத்துகிறேன், உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். கடவுள் செய்தவைகளை நினைத்து மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். மனம் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும். இருதயத்தில் கூட தீங்கு நினைக்காத சூழல் நம் உள்ளங்களிலே இருக்க வேண்டும். அதுதான் மனமாற்றம். நிறைவிலே பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களை அரவணைக்கின்ற கிறிஸ்துவனுடைய கரம் இருக்கிறது. இந்த கரம் எப்போதும் உங்களை அரவணைக்கின்ற கரம். ஆண்டவருடைய அரவணைப்பிலே வாழுங்கள், வளருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.